என்னன்னா நம்ம ஸோ இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி பாப்புலேஷன் 9,87,500 இருந்திருக்கு. பட் வந்துட்டு மைக்ரேஷன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் 8% குறைஞ்சிருக்கு. அப்போனா ப்ரெசன்ட் பாப்புலேஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே பார்க்கலாம். 94 lakhs 48750. ஸோ 94,87,500 இருந்திருக்கு. இது எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா -8%. சரி, 8% குறைஞ்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும், இந்த 94,87,500 8% கண்டுபிடிக்கணும். 8% கண்டுபிடிச்சு அதை இதில் மைனஸ் பண்ணோம்னா இங்கே ஒரு வேல்யூ வரும். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இருக்கக்கூடிய பாப்புலேஷன். அதுக்கு பிறகு திரும்ப 8% வந்து நம்ம குறைக்கணும். ஏன்னா 2 வருஷம் சொல்லியிருக்காங்கல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாப்புலேஷன். ஸோ ஒரு வருஷம் கழித்து பாப்புலேஷன் இதுவாக இருக்கும். மறுபடியும் இதிலிருந்து 8% குறைஞ்சி 2 வருஷம் இங்கே இருக்கும். சரிங்களா, இப்போ இதில் 8% கண்டுபிடிச்சி அந்த வேல்யூ இங்கே போட்டு மறுபடியும் இதில் 8% கண்டுபிடிச்சி இங்கே வேல்யூ போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 94,87,500 இருக்குது. ஸோ இதுதான் நம்ம 100%ன்னு வச்சுக்குவோம். இந்த 100%ல் 8% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம மைனஸ் பண்ணுவோமா. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணி இங்கே மீதி இருக்கக்கூடியது எழுதுவோம். ஸோ இது 100%. இந்த 100%ல் 8% மைனஸ் பண்ணியாச்சு. மைனஸ் பண்ணி தான் இங்கே எழுத போகிறோம். அப்படின்னா இங்கே மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%ல் 8% போக 92% தான் இருக்கும். கரெக்டாக. ஸோ இதனுடைய 92% தான் இங்கே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கிறேன்னா 92% போட்டுக்கிறேன். ஸோ இன்ட்டு 92/100 போட்டோம்னா எனக்கு இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ கிடச்சிரும். இங்கே என்ன வேல்யூ வரணுமோ அந்த வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூவை இப்போ 100% எடுத்துக்கிட்டு தான் அதில் 8% எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். 8% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ணுவோம். சரிங்களா, இதில் 100%, இதில் 8% கண்டுபிடிச்சி இதில் மைனஸ் பண்ணி இங்கே எழுதுவோம். அப்போ இது 100%னா அதில் 8% போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 92% இருக்குங்களா. அதுதான் இந்த இடத்துல வேல்யூவாக இருக்குமா. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ தான் இது ஃபுல்லாக இது. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ட்டு 92/100. சரி, நம்ம போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரிங்களா. ஸோ 0 0. ஸோ என்ன வருது, 94,875 இன்ட்டு 92 இன்ட்டு 92/100. சரிங்களா, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி போடுறதுங்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்கே. இப்போ 92 இன்ட்டு 92னாவே நமக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். திரும்ப அதை 94லேருந்து 94,875 மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ இதுக்கு பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 5 2 2 5 2s are 10, 10 2s are 20. ஸோ லாஸ்ட் டிஜிட் 0 வர மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், எல்லா ஆப்ஷன்லேயுமே லாஸ்ட் டிஜிட் 0 தான் இருக்குது. ஸோ அப்போ இது நம்ம பண்ண முடியாது. இப்போ நம்ம இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னென்னா, இப்போ இந்த டிஜிட்ஸ் இருக்குல்ல, இந்த டிஜிட்ஸினுடைய சம்மை நம்ம கண்டுபிடிக்கலாம். எல்லாத்துக்கும் என்ன சம் வரும், 9 + 6 9 9 + 6 15 15 + 1 16 16 + 1 17. ஸோ 17னா 1 + 7 8 வந்துட்டு வரும். சரிங்களா. இப்போ இந்த டிஜிட் சம் கண்டுபிடிக்கிறதுல 9 வந்துச்சுன்னா நம்ம அதை விட்டுடலாம். 9 விட்டுட்டு நீங்கள் பண்ணுங்க பார்க்கலாம். 6 + 1 7 7 + 1 8. ஸோ 8 தானே வருது டேரெக்டாகவே. ஸோ அதே போல் இது பாருங்கள், 6ம் 3யும் 9.
அதனால் இது விட்டுருங்க, இதை நம்ம பண்ணணும்னு தேவையில்லை. 7ம் 2ம் 9. ஸோ 7 to 9 தான் வருதுன்னா, லாஸ்ட்டில் 9 தான் வருதுன்னா 9 வந்து போட்டுக்கலாம். இது பாருங்கள், 8 1 9 வந்துடும். ஸோ 7 + 2 9 தான், 9. ஸோ இது பார்த்தோன்னா 8 + 3 11, 11 + 2 13, 13 + 2 15. ஸோ 15னா 6 வருது. சரி, இப்போ இதோடைய டிஜிட் சம், இப்போ இந்த ஒவ்வொரு ஆப்ஷனுடைய டிஜிட் சம், ஃபஸ்ட் ஆப்ஷனுடைய டிஜிட் சம் வந்துட்டு 8, செகண்ட் ஆப்ஷனுடைய டிஜிட் சம் வந்துட்டு 9, தேர்ட் ஆப்ஷனுடைய டிஜிட் சம் 9, ஃபோர்த் ஆப்ஷனுடைய டிஜிட் சம் 6. சரியா? இப்போ அதே போல் இதுக்கும் டிஜிட் சம் வந்து கண்டுபிடிக்கலாம். இதுக்கு டிஜிட் சம் என்ன வருது? 1. இதற்கு எல்லாம் டிஜிட் சம் பாருங்கள். நான் என்ன சொன்னேன், 9னா நம்ம விட்டுறலான்னு சொன்னால் விட்டுருங்க. 4 + 8 வந்துட்டு 12, 12 + 7 19, 19 + 5 வந்துட்டு என்ன வரும்? 24. கரெக்டாக? ஸோ 24. அப்போ 2 + 4 வந்துட்டு 6 இன்ட்டு 9, 9னாவே விட்டுறலான்னு சொன்னோன்னா, இப்போ 2 இன்ட்டு 2/1. 6 2s are என்ன? 12. 6 2s are 12. இப்போ 1 + 2 வந்துட்டு என்ன வரும்னா 3 வரும். சரிங்களா? அப்போ 3 × 2 6. ஸோ அப்போ ஓவராலாக இதனுடைய டிஜிட் சம் வந்துட்டு என்ன அப்படின்னா 6. அதே போல் ஆப்ஷன்லேயும் டிஜிட் சம் 6 எதுக்கு வந்திருக்கு? இந்த 80,30,220க்கு டிஜிட் சம் என்ன வந்துச்சுங்க? 6 வந்துச்சா? ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி தான். சரி, இந்த சம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாயிருவீங்க. அமித் gets 6% increase in his sale amount in the first year and 20% in second year. With that his present sale is 2,54,000. What was his sale 2 years ago? So in the sum, okay, in the sum வந்து பார்க்கலாம். The strength of the school increases and decreases every alternate year by 20%. So alternate yearல increase and decrease ஆகுது. It started with the increase in 2015 and initial strength was 3,000. So initial strength எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 3,000ன்னு சொல்லிட்டாங்க. Find the strength of the school in 2017. அதாவது ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது 2015ல் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்போ 2014, 2015, 2016, 2017. ஸோ இனிஷியலாக இருக்கிறது 2014. ஸோ 3,000 இருந்திருக்கு. ஸோ இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறது 20% ப்ளஸ்ஸு, 2016ல் -20%, அதுதான் மறுபடியும் +20%. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த நியூ பாப்புலேஷன் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னா 3,000. 3,000ல் என்ன இருக்குன்னா 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்க, 20% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 120%ஆக தான் மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ 20%னா என்னன்னு சொல்லியிருக்கோம், 1/5ன்னு சொல்லியிருப்போம். அப்போ 120%னா என்னவாக இருக்குன்னா +1, 5 + 1 6/5 இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோமா. ஸோ 120/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்ஷன் லாஸில் 66/5 தான் வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு -20%. -20%னா என்ன அர்த்தம்னா 80% தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ 80%க்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா? என்னது? 4/5 ஃப்ராக்ஷன் இன்டூ +20%. ஸோ அப்போது மறுபடியும் 6/5. ஸோ நம்ம 5ஐ கேன்சல் பண்ணிடலாம். 5 6 are 5, 12 are 5 24 are. ஸோ இப்போ மீதி என்ன இருக்குன்னா 24 × 6 × 4 × 6. இதை மல்டிப்ளை பண்ணி போடணும். இதுக்கும் நம்ம டிஜிட் சம் கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஜிட் சம் என்ன? 4 5 9 போயிடுச்சு. 5 6 11. 11னா என்ன வருது? 2 வருதா? இது பாருங்கள்,
6 3 9 5 ப்ளை 10 அப்போ 1 4 5 9 அப்போ 9 தான் வந்துட்டு 6 + 3 9 வருது 4 5 ஸோ அப்போ 1 டிஜிட் சம் வந்து 2க்கு 1 வருது 1க்கு 2 வருது 1க்கு 9 வருது. இதுக்கு டிஜிட் சம் கண்டுபிடிக்கலாம். 2 4 சரி 2 + 4 வந்துட்டு 6 இங்கே எழுதிக்கும் 6 6 6 சார் 6 6 சார் என்ன வரும் 36 36னா 9 9 4 சார் 36 36ங்கும்போது திரும்ப இது பண்ணால் 9 9 × 6 6 9 சார் 54 வருது. ஸோ 54னா 9. ஸோ இப்போ லாஸ்ட்டில் யூனிட் டிஜிட் வந்து என்ன வருதுன்னா சரி டிஜிட் சம் வந்து 9 வருது. 9 வரக்கூடிய டிஜிட் சம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஆன்சர் வந்துட்டு சி. சரியா?